கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் கூட்டணி கட்சியினரை கூட அழைத்துச் செல்லாமல் தனது குடும்பத்தினருடன் சென்று அவசரமாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி தொகுதியில் வேட்பாளர் மாறக்கூடும் என்கிற பயத்தில் கோபிநாத் கூட்டணி கட்சியினரை கூட அழைத்துச் செல்லாதது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரியிலே நீங்கள் குறிப்பிட்டது போல சொந்த கட்சி தலைவர்களையோ கூட்டணி கட்சி நிர்வாகிகளையோ அழைத்து செல்லாமல் அவசரமாக தன்னுடைய குடும்பத்தினரை மட்டும் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் அழைத்து சென்றிருப்பது பெரும் பரபரப்பையும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது. வழக்கமாக வேட்பாளர் விருப்பமனு தாக்கல் செய்ய போகிறார் என்று சொன்னால் தங்களுடைய கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள், அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களை அழைத்து சென்று தான் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வது வழக்கம். அப்படித்தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் நடைபெறும். இந்த தேர்தலிலும் பல தொகுதிகளில் அப்படித்தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் கிருஷ்ணகிரி தொகுதியிலே கோபிநாத் என்பவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அவசரமாக தன்னுடைய மனைவி, மகள்கள் மற்றும் மகன் ஆகியோரை அழைத்து சென்று பிரச்சாரத்தை அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு காரணம் குறித்து விசாரித்த போது அங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்லகுமார் மீண்டும் அவரே தனக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் என டெல்லியில் முகாமிட்டு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை என்றால் எங்கே சீட்டு மாறிவிடுமோ என்ற அவசர கதியில் அவசரமாக சென்று தன் குடும்பத்தினரை மட்டும் அழைத்து சென்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது.